விஜய் டிவி நேயர்களுக்கு முதல் வணக்கத்தில் ராசி நல்ல ராசியில் இன்றைய நாளானது 28/8/2024 ஆவணி மாதம் 12ஆம் நாள் புதன்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய இன்றைய பலனை பார்க்க போகின்றோம். முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். எடுக்கக்கூடிய முடிவுகள் ஆச்சரியம். நீண்ட நாட்களாக இருந்த தடை நிவர்த்தி. தொழில் சார்ந்த விஷயம் அனுகூலம். வியாபாரத்தில் சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். எதிரிகள் விஷயத்தில் ஜெயம் ஏற்படும். உள்ளூர் வெளியூர் பயணங்கள் எது வந்தாலும் எடுத்துக்கொள்வது பெரியளவு சக்ஸஸையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். அதனால் பயம் கொள்ளாமல் முன்னோக்கி செல்வது ராசியின் உச்சத்திற்கு கொண்டு செல்லும் என்பதை மேஷராசிக்காரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். டக்கென்று முடிவுகள் எடுங்கள், தள்ளி போடாதீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை அற்புதமான அமைப்பையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். பெற்றோர் பெரியோருடன் மனம் விட்டு பேசுவது நன்மையை ஏற்படுத்தும். தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் வீடியோ காலிலாவது பெரியவர்களிடம் பேசுவது நன்மையான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தும். புதிய அறிமுகங்கள் அனுகூலத்தை பெறும். பயணங்களிலும் நன்மைகள் காணப்படக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் டக்கென்று சுபிட்சம் கைகூடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம். மிதுன ராசிக்காரர்களுக்கு வாகனத்தில் வித்தை வேண்டாம் ஐயா, கவனமாக ஓட்டுமாறு கிரகங்கள் கேட்டுக்கொள்கின்றது. இல்லை எனக்கு எல்லாம் தெரியும் என்றால் உங்கள் வித்தைகளை மருத்துவமனையில் தான் பார்க்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். எதிரிகள் சிறிது பலமாக இருக்கக்கூடிய நாள். கோபதாபம் வேண்டாம், ஆவேசம் வேண்டாம். வார்த்தைகளில் அதிக எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய நாள். பழைய கடன்களை பைசல் செய்வதற்கு உங்களுடைய முயற்சி வெற்றி திருவினையாக்கும். தொழில் சார்ந்த விஷயம் வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படுகிறது. புதிய அறிமுகத்தில் கோபதாபம் வேண்டவே வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். மன அழுத்தமான நாள். ஏதோ தப்பு பண்ணிட்டோமே என்ற ஒரு விஷயம் மனதுக்கு தெரிந்தாலும் இவ்வளோ கோபப்படுவது, இவ்வளோ சண்டை போடுவது எந்த விதத்தில் நியாயம்? தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலமான காலகட்டம். வியாபாரத்தில் கோபதாபம் இல்லாமல் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். வண்டி வாகனத்தில் திடீரென்று சந்தோஷமாக போயிருப்பீங்க. தேவையில்லாத ஏதோ ஒரு பதட்டத்தை நினைத்து ஆவேசப்படுவீங்க. அது பெரிய சிக்கலையும் பெரிய கஷ்டத்தையும் ஏற்படுத்தும். முதலீடுகளில் சிறிது கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். தொழில் சார்ந்த விஷயத்தில் வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். லாபம், சந்தோஷம், அனுகூலம், பணவரவு, மனதிற்கு நெளிவான ஒரு விஷயம், தெளிவு ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. டக்கென்று நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிப்பதும் அசையா பொருள் சேர்க்கை ஏற்படுவதும். இளம் வயதை சார்ந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதற்கெல்லாம் வெயிட் செய்ய வேண்டும் என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த அமைப்பு மாறக்கூடிய காலகட்டம். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல் தீர்வது, ஆரோக்கியமும் சந்தோஷமும் ஏற்றமும் ஏற்படக்கூடிய காலகட்டம். மனதில் ஒரு தெளிவும் நம்பிக்கையும், உத்தியோகத்தில் மாற்றங்கள் உரித்தாக காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தொழில், வியாபாரம், படிப்பு, உத்தியோகம் நீங்கள் நினைத்தது
இன்று கை கொடுக்கும். குடும்பத்தில் இறுக்கமற்ற சூழ்நிலையை நினைத்து கோபதாபப்படுவது, குடும்ப பிரச்சனையை வெளியிடத்தில் பேசுவதை மட்டும் தவிர்த்து கொள்ளக்கூடிய கன்னியாராசிக்காரர்களுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக எல்லா விஷயமும் மிகப்பெரிய மாற்றமும் மிகப்பெரிய சந்தோஷமும் காணப்படும். தடைகள் எல்லாம் தவிடுபடியாக்கக்கூடிய நல்ல காலகட்டம். ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு. தொழில் சார்ந்த விஷயம், வியாபாரம் சார்ந்த விஷயம், இறுக்கமற்ற சூழ்நிலையை மாற்றுவது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். உறவு முறையில் கோபதாபம் இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள் எல்லாம் சந்தோஷமான சூழ்நிலையை ஏற்படுத்தி தரும். புதிய முயற்சிகளில் தடைகள் எல்லாம் தவிடுபடியாக்கக்கூடிய நல்ல காலகட்டம். அண்டை அயலாரட்டு விஷயத்தில் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது புத்திசாலித்தனம். தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த இரக்கமற்ற சூழ்நிலை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். கண்டிப்பாக முதலீடுகள் விஷயத்திலும் பணம் கையாளக்கூடிய விஷயத்திலும் சிறிது கவனமாக இருப்பது பல விதத்தில் ஏற்றத்தை தரும். விரயம் அதிகமாக இருப்பதனால் கண்டிப்பாக விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய துளாராசிக்காரர்கள் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். யோக பலமும் அனுகூலமும் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். உத்தியோக நிமித்தமாக தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம். சந்திராஷ்டமத்திற்கு உட்பட்ட அமைப்பு என்பதனால் பதட்டமில்லாமல் கையாள்வது ஏற்றத்தை ஏற்படுத்தும். புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருப்பதும், தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பதும் நன்மையை ஏற்படுத்தி தரும். அதே சமயம் சுபகாரியத்திற்கு பணவரவுக்கு சில சிரமங்கள் காணப்பட்டாலும் அது விரைவில் நிவர்த்தி ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருக்கு தேவையான விஷயத்திற்கு ஆமோதிப்பது நன்றியையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். தொழில் சார்ந்த விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருப்பது ஏற்றத்தை ஏற்படுத்தும். உத்தியோக நிமித்தம், தொழில் நிமித்தம், வியாபார நிமித்தம், படிப்பு நிமித்தம் டக்குன்று எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும். திருமண தடைகள் சிலருக்கு நீங்குவதற்கு உண்டான நல்ல செய்தி உறவினர்கள் வாயிலாகவோ நண்பர்கள் வாயிலாகவோ கேட்பது ஆனந்தமான அமைப்பை ஏற்படுத்தும். வசந்த காலத்திற்கு ஒரு நல்ல விஷயம் வரக்கூடிய அமைப்பு உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். எதிரிகள் விஷயத்தில் இருந்த பதட்டம் குறையும். வக்கர சனியில் நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய நல்ல நாள். பிள்ளைகளிடம் மட்டும் கோபதாபம் வேண்டாமே. வெளியிடம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், லாபம், அனுகூலம், சுபகாரியம், சுப விஷயம், ஜெயம் ஏற்படுவது, சத்ருநாசம் ஏற்படுவது, வழக்குகளில் வெற்றி ஏற்படுவதெல்லாம் இன்று உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி தரும் என்பதை மகர ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ளலாம். வாகன மாற்றம், வரவேற்க மாற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல டக்கென்று அனுகூலம் ஏற்படும். தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும். தொடர்ச்சியாக இருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது மிகப்பெரிய நன்மையும் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். உத்தியோகத்தில் இருந்த தடை தவிடுபடியாக்கக்கூடிய நல்ல காலகட்டம். புது முயற்சிகள் அனுகூலத்தை தரும். வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது பேரானந்தத்தை பெற்றுத்தரும். புதிய முயற்சிகள் உங்களுக்கு இருந்த இழுபறியான நிலைமையை படிப்படியாக மாறுவது
கண்கூடாக பார்க்கலாம். கண்டிப்பாக உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீரக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். இரத்தபந்த உறவுகள் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். புதிய அறிமுகத்தில் பதட்டம் வேண்டாம். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், மிகப்பெரிய ஏற்றத்தை பெறுவீர்கள். ப்ரமோஷன் தடைகள் நீங்கக்கூடிய நல்ல காலகட்டம். பணவரவு, இன்கிரிமெண்ட் போன்ற விஷயங்கள் எல்லாம் மனதில் தெளிவை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் அற்புதமான காலகட்டம். டக்குன்று எடுக்கக்கூடிய முடிவுகள் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் மிகப்பெரிய அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். புதிய முயற்சிகள் வெற்றிகளை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டத்திற்கு கிரகங்கள் உங்களை கொண்டு செல்லும். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய இன்றைய தினப்பலனை பார்த்தோம்.